முன்னாடி மட்டும் தொடப்பிட்டு வரானே. சரி புதுக்கால் 10 கிலோமீட்டர் திரும்ப வந்துடுவேன். ஏன்னா நான் யாரும் தெரியாதா. ஸோ காய்ஸ் நான் யாரும் உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனக்கு தான் நடக்கணும்ல. திரும்ப கீழே விட்டேன். சரி வாங்க திரும்ப போகலாம். நம்மளுக்கு கீழே விழுகாமல் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஓகே வாங்க. ஒன்று அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே நம்ம காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். டபுள் பவர் ஆக்டிவேட் பவரை தேவையில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் ரெடியாக இருக்கேன்னா சரி வாங்க குடிக்கலாம். ஓ ஏய் அது எடுக்கணுமே. ஓகே எடுக்கல. போகலாம். நான் இந்த வாட்டி ஒரு பேய்க்கு இருந்தால் விளாண்டுக்கணும் தெரியுது. ஏன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சே கேட்டுக்கலாம். இந்த லேக் இருக்கும். அப்போ என்னோட பேசத்தெல்லாம் கேட்குது. இந்த லேக் பேசத்துனா குடிக்கணும் குடிக்கணும். இங்கே ஒரு ஆறு வருது. ஆற்றுல வந்து குடிச்சு ஐயோ பேய் தான் நம்ம பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே பாருங்க, நம்ம இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து இதை நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த வாட்டி பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மங்கிக்கிட்ட தச்சு இதை எடுக்கணும். நம்மளால் இதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியுது. ஓகே யாருக்கு தெரியும், வாங்க நம்ம இதை எடுக்கலாம். ஓகே ஆனால் இந்த மங்கிக்கிட்ட தப்பிக்காமல் நம்ம இங்கேருந்து எடுக்கணும். சோகா அவங்க சொன்னது கேட்டு நான் வந்துட்டேனே. டே ஓகே குத்திக்கலாம். பேசுறதெல்லாம் கேட்குது, பயமாக இருக்குடா அதுக்கு. காய்ஸ் நிறைய ஒருத்தர் டெம்பிள் ரன் கேட்டனால தான் நான் போட்டிருக்கேன் எனக்கு இது கேமு. ஸோ நல்லா இருக்குல்ல, எனக்கு தெரியும் நல்லா தான் இருக்குங்க. பயமாக இருக்குங்க. ஆனால் அந்த க்ரீப்பி ஃபீல் பின்னாடி ஒருத்தர் துரத்திட்டு வருது, எல்லாமே ஒரு க்ரீப்பியான ஒரு சக்ஸஸில் கொடுக்குது. ஸோ கேமை முடிக்கலாமா வேணாமா? வாங்க நம்ம கேமோட இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம், அதான நல்லது. சரி இருங்க, ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பண்ணிட்டு இந்த கேம் நம்ம முடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் தோக்கக்கூடாது, இப்போயே தோக்கக்கூடாது. தோத்துட்டேன். ஓகே இதோட இதை முடிச்சுக்கலாம். பாய் தெரியும்ல.